போட்டி நிறைந்த இவ்வுலகில் வெற்றி பெற வேண்டுமாயின் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் தங்களது திறமையை நிரூபித்தே ஆக வேண்டும். அதற்கு இக்கதையின் நாயகன் விக்ரமும் விதிவிலக்கல்ல. அதற்கு அவன் தேர்ந்தெடுத்த துறைதான் சினிமா. சில வருடங்களாக அவன் துணை இயக்குனராக பணியாற்றி வந்தது திறமையும் அனுபவமும் நிறைந்த ஒரு பிரபல இயக்குனரிடம்தான். சினிமா மீதான விக்ரமின் ஈடுபாடும் அவனது சுறுசுறுப்பும் அவன் மீது அந்த பிரபல இயக்குனருக்கு தனி பிரியத்தை தந்தது. அன்று தனது புதிய படத்தின் கதை விவாதத்தில் படத்தின் ஹீரோயினை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை விக்ரமுக்கு கொடுத்தார் இயக்குனர். அந்த ஆடிஷனில் தான் நடிப்பு ஆசையோடு வந்திருந்த அழகான மாயாவை முதலாக பார்த்தான் விக்ரம். புதிய படத்தின் கதைக்கு பொருத்தமாக இருப்பாள் என அவளே தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அவளுக்கு நடிப்பு மற்றும் காட்சியை பற்றி எடுத்துரைக்கும் பொறுப்பு விக்ரமுக்கே கிடைத்தது. அவனது சினிமா மீதான ஈடுபாட்டையும் மற்றும் திறமையையும் கண்ட மாயா அவனை தனது வளர்ச்சிக்கு பயன்படுத்த திட்டமிட்டாள். அதற்காக அவள் பயன்படுத்திய ஆயுதம்தான் காதல். சரியாக அவனை பயன்படுத்தி மிகப்பெரிய உச்சத்தை அடைந்த மாயா தனது புதிய படத்தின் புரோமோஷனில் விக்ரமை அழைத்து தனது புதிய காதலன் ஆர்யாவை அறிமுகம் செய்தாள். அப்போதுதான் காதல் என்ற பெயரில் மாயா தன்னை பயன்படுத்தி கொண்டதை விக்ரம் உணர்ந்தான். மனமுடைந்த அவன் சோகத்தில் மூழ்கினான். தனது பிரியமான சிஷ்யனின் நிலைமை கண்டு வருந்திய அந்த பிரபல இயக்குனர் விக்ரமை அழைத்து பேசியதோடு தான் தயாரிக்கும் புதிய படத்தின் இயக்குனராக நியமித்தார். விக்ரமும் காதல் தோல்வியில் இருந்து மீண்டு வர தனது முழு திறமையையும் தனது முதல் திரைப்படத்தில் வெளிப்படுத்த நினைத்தான். அதற்கு அவனுக்கு உறுதுணையாக இருந்தவள்தான் அந்த படத்தின் அறிமுக நடிகை மீரா. விக்ரமின் முதல் காதல் பற்றி நன்கு அறிந்தவள். அவள் மூலம்தான் உண்மை காதலின் உன்னதத்தை அறிந்தான் விக்ரம். தன் முதல் படத்திலேயே மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தான் விக்ரம். அனைத்து தியேட்டர்களிலும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடியதோடு பல விருதுகளையும் வென்றது. தனது பிரியமான சிஷ்யனின் வெற்றி அந்த பிரபல இயக்குனருக்கும் மகிழ்ச்சியை தந்தது. இந்த நிகழ்வை தொலைக்காட்சியில் பார்த்த மாயாவின் முகம் இனம் புரியாத சோகத்தில் மூழ்கியது.